ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி வசந்தி மற்றும் குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், உணியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவை அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்று வெளிப்படுத்த பயன் அளிப்பதாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்லுவோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றுமே ஒரே நோக்கம் கொண்டவை. மனித தரும் சான்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில்
தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த நிலை வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாழ்நிலைகளை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடை செய்கின்றார். அவர் தனது கட்டளையை உன்னுள் அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீக்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் நம்பிக்கை ஆரோக்கிய அன்னை வழியாக இறை ஆசிரையும் நல்ல உடல் சுகத்தையும் இவ்வழியின் வழியாக அளிப்பாராக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்பிக்கை என்னும் வாழ்வை கிறிஸ்து நமக்கு தருகிறார். தொழுநோயாளர், நீர் விரும்பினால் உனக்கு நலம் கிடைக்கும் என்று சொல்கிறார். எனவே விருப்பமில்லாத ஒரு செயலை இறைவன் செய்வதில்லை. நம்மீது விருப்பத்தோடு செயல்படுபவராக இருப்பவர் இயேசுவே. அவருடைய அன்பை கொடுப்பவர் இயேசுவே. அவருடைய மன்னிப்பை நமக்கு தந்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றவர் இயேசுவே. எனவேதான் விருப்பத்தோடு நம்மோடு வாழ்கிறார், விருப்பத்தை நமக்கு அளிக்கிறார். நாம் விரும்புகின்ற உலகம் பொன்னும் பொருளும் மண்ணுமாக இருந்தாலும் அது எதற்கும் பயன்படாது. ஆனால் இறைவன் நம்மீது வைக்கின்ற விருப்பம்
நம்மை அன்பு செய்கின்ற ஒரு விருப்பமாக இருக்கிறது, நம்மை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விருப்பமாக இருக்கிறது, நம்மை மன்னிக்கின்ற ஒரு விருப்பமாக இருக்கிறது, அவரையே நமக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் இயேசு நமக்கு அனைத்தையும் கொடுப்பவராக, நம்மீது விருப்பம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சகோதரனே, சகோதரிகளே, நான் உங்களை விட்டு ஒருபொழுதும் நான் போக மாட்டேன், நீங்கள் என்னை விட்டு போகாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்கள், என்னோடு இணைந்திருங்கள் என்று அவருடைய விருப்பத்தை நமக்கு ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும், நாம் ஜெபிக்கின்ற இறை வார்த்தை வழியாகவும், நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலை வழியாகவும் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே விரும்பினால் நமக்கு எல்லாம் நலமாகும். நாம் விரும்புகின்ற உலகம் நம்மை இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற உலகமாக இருக்கிறது. எனவே தான் உலகத்தை நாம் அதிகமாக விரும்புகிறோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினிடத்தில் உனக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு செல்போன் வேணும், அலைபேசி வேணும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது. எந்த குழந்தைகளாக இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட ஒரு பதில்களை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறதே தவிர, எனக்கு இயேசு வேணும், நான் கோயிலுக்கு போக வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், எனக்கு பைபிள் வேண்டும், எனக்கு ஜெபமாலை வேண்டும் என்ற அதிகமாக சொல்கின்ற குழந்தைகளை நாம் பார்ப்பதல்ல. ஏனென்றால் நாம் விரும்புகின்ற உலகம் சார்ந்த பொருட்களை தான் அதிகமாக விரும்புகிறோம். அதனால்தான் நமக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் இறைவன் நம்மை விரும்புகின்ற பொழுது அவர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக இருக்கிறார். ஆனால் நாம் விரும்புகின்ற பொருட்களும் பொன்னும் பொருளும் மண்ணுமாக விரும்புகின்ற உலகமானது நம்மை அழிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. செல்போன் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமானதாக இருந்தாலும், அந்த வளர்ச்சியை நாம் எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு அதில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். படிப்பதற்கு அறிவுத்திறனை கொடுத்திருக்கலாம், அதில் இருக்கலாம், நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறன் ஆற்றலை கொடுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாலும், ஆனால் அதை பயன்படுத்துகின்ற நாம் நம்முடைய விருப்பத்திற்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். எனவே இறைவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை விருப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையில விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசுவின் இடத்தில் வருகின்ற எத்தனையோ நோயாளர்களை பார்க்கின்ற பொழுது, 10 பேர் தொழுநோயாளர்கள் வருகின்ற பொழுது ஒருவர் நலமடைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றோம், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகள் நலமடைவாள் என்று 100 தலைவன் சொல்வதை பார்க்கிறோம். தன்னுடைய சிறுமி இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது அந்த சிறுமியினுடைய வீட்டிற்கு சென்று அவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி அவருக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவுடைய மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நமக்கு திரு விவிலியத்தின் வழியாக பல நிலைகளில் நமக்கு எடுத்து காண்பித்தாலும், ஆனால் இறைவன் நம்முடைய விருப்பத்தை நம் மீது கொண்ட அன்பினால் அவர் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே விரும்பினால் நீ நலம் பெறுவாய் என்று சொல்கின்ற பொழுது, மார்க்கு நற்செய்தியிலும் கூட 1:41 நாம் வாசிக்கின்ற பொழுதும் கூட கைச்சூம்பியவரை பார்த்து நீ விரும்புகிறாயா என்று கேட்பார். எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கை ஆனது நலம் அடைவதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் ஆண்டவரிடத்தில் விருப்பம் உள்ளவர்களாக, இறைவனை விரும்பக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட புதுமைகள், ஆசீர்வாதங்கள், வல்லமைகள் நிகழக்கூடும். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் இறைவனை சார்ந்ததாக இருந்தால் நிச்சயமாக ஒரு முழுமையான நம்பிக்கையாக இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் நாம் விரும்பக்கூடியவர்களாக, இறைவனை விரும்பக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இன்று ஆண்டவர் இயேசு நீ விரும்பினால் உனக்கு நலமாகும் என்று அவருடைய தொழுநோயிலிருந்து விடுதலை அளிக்கிறாரே. இன்று நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் உடல் சுகமில்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் விரும்பி பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? பெற்றெடுத்த பிள்ளைகள் அனாதையாக தெரு ஓரங்களில் வீதிகளில் விட்டு செல்கின்ற பெற்றோரை பார்க்கிறோம்.
விருப்பம் இல்லாத ஒரு நிலைகள். நீ இருந்தால் என்ன, செத்தால் எனக்கு என்ன என்ற மனக்கண்ணோட்டங்களோடு வாழ்கின்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் நாம் பார்க்கிறோம், முதியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நாம் இயேசுவை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு அவருடைய விருப்பத்தை கேட்பது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விருப்பங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏன் உன் பிள்ளையை மறுதளிக்கிறார்? ஏன் உன் பெற்றோரை நீ மறுதளிக்கிறார்? அன்பு இல்லையா? நான் உனக்கு அன்பை தருகிறேன். மன்னிப்பு இல்லையா? நான் உனக்கு மன்னிப்பை தருகிறேன். பகிர்வு இல்லையா? நான் உனக்கு பகிர்வை தருகிறேன் என்று இறைவன் அவருடைய அன்பையும் பகிர்வையும் மன்னிப்பையும் நமக்கு விருப்பத்தோடு கொடுக்கின்ற பொழுது, அந்த விருப்பத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை கொடுக்கவும், ஒருவருக்கொருவர் நம்மை பகிர்ந்து அளிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய ஆசிரியை பெற்றவர்களாக வாழ முடியும். எனவே இறைவன் விரும்புகிறார். உன்னுடைய விருப்பம் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த தெய்வீக பலியில இறைவனுடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம், நலம் பெறுவோம். நாமும் ஒருவரை ஒருவர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இறை அன்பையும் மன்னிப்பையும் பகிர்வையும் கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்று மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஆரோக்கிய தாயின் பரிந்துரையை வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு குடும்பங்களையும் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திரும்புக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவருமே இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. நம்முடைய குடும்பத்தின் அமைதிக்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? நலம் பெற, முழுமையான வாழ்வு பெற விரும்புகிறாயா? விரும்புகிறேன் என்று சொல்கின்ற நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய அன்பிலும் மன்னிப்பிலும் பகிர்விலும் வாழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசை பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி வசந்தி மற்றும் குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி